ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு குருவாயூரப்பனின் பெருமையை உணர்த்தும் மற்றொரு ரசமான கதை. ஒரு கிராமத்தில் குடியானவன் ஒருத்தன் இருந்தான். அவன் நிறைய அவனோட தோட்டத்தில் புதுசாக தென்னம்பிள்ளைகளை வச்சு பயிர் செஞ்சான். அந்த செடிகள்லாம் ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சது. அப்போது அவன் முதல்ல நினச்சிருந்தான், முதல்ல காய்ச்ச தேங்காயெல்லாம் தென்னம்பிள்ளைலாம் நட்டிருக்கான். ஸோ முதல்ல வர தேங்காயெல்லாம் குருவாயூரப்பனுக்கு அர்ப்பணிச்சுடுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டான். முதல்ல காய்க்கிற எல்லா காயும் பறிச்சுன்னு போய் குருவாயூரப்பனுக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டான். அது ரொம்ப ரொம்ப பிரியத்தோடு அந்த தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் வளர்த்தான். அந்த தென்னம்பிள்ளையும் நல்லா வளர்ந்து நிறைய காய்ச்சது. உடனே அதை ரொம்ப பயபக்தியோடு அதெல்லாம் பறித்து ஒரு சாக்கு போட்டையில் போட்டு கட்டிண்டு அதை எடுத்துட்டு குருவாயூருக்கு கிளம்பிட்டான். எல்லா தேங்காயும் அவன் மட்டும் தனியாகவே அதை தூக்கிட்டு போயின்னு இருந்தான். ராத்திரி நேரத்தில் வேற நடந்து போயின்னு இருந்தான், தனியாக போயின்னு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு திருடன் அவனை வழிமறித்து சாக்குப்பையில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு பயமுறுத்தினான். உடனே குடியானவன் சொன்னான் அவன்கிட்ட, இதில் ஒன்றும் இல்லைப்பா, பணம்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் தேங்காய் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் குருவாயூரப்பனுக்கு சேர்ந்தவை, என்னுடையது கூட இல்லை, அது எல்லாம் குருவாயூரப்பனோடது. அதனால் என்னோடதாக இருந்தால் நான் உனக்கு கொடுத்துடுவேன். உன்னை கேட்ட உடனே அந்த பையை கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ஆனால் இதை கொடுக்க முடியாது, ஏன்னா இது என்னோடது இல்லை, இது பூரா குருவாயூரப்பனுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறான். சொல்லி தரமாட்டேன்னு சொல்கிறான். திருடனுக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி ஆகிடுது. அவன் அதை கேட்க மாட்டேங்கிறான் அவன் சொல்கிறத. இல்லை, குருவாயூரப்பன் தேங்காய்னா என்ன கொம்பா முளைச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு பரிகாசமாக சொல்லி குடியானவன் கையிலேருந்து வேகமாக அந்த சாக்கு பையை பிடுங்கிடுவான். அவன் பிடுங்கின வேகத்தில் மூட்டை கழண்டுண்டு எல்லா தேங்காயும் கீழே செதறி ஓடுறது. அதை பார்த்துட்டு நடுங்கி போய்ட்றான் அந்த திருடன். ஏன்னா விழுந்தது எல்லா தேங்காயிலையுமே கொம்பு முளைச்சிருக்கு. தேங்காய்க்கு எப்படி கொம்பு வரும்? உடனே அவனுக்கு ரொம்ப நடுக்கமாயிடுறது. இப்பையும் அதை பார்த்து பிரமிச்சு நின்றுட்டு போய்ட்றான் அவன். இப்பையும் அந்த கொம்பு முளைச்ச தேங்காயில் குருவாயூரப்பன் கோவில் மண்டபத்தில் கட்டி தொங்க விட்டுருக்கான். நம்மெல்லாம் குருவாயூருக்கு போனோம்னாக்கா அதை பார்க்கலாம். இப்பயும் அதை பக்தர்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டு சந்தோஷப்படுறேன்னு, ஹே குருவாயூரப்பா அப்படின்னு வேண்டிட்டு போகிறான். ஜெய் ஸ்ரீராம்.